வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெக்கார்டுன்னே சொல்லலாம். டியூக் 200 2024 2ஆம் மாதம். இப்போ போய்ங்கிறது 11ஆம் மாதம். 9 மாதம் யூஸ் பண்ண வேண்டி 9 மாதத்தில் அவங்க பார்த்திங்கன்னா 9000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 9202 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க. வண்டி உண்மையிலே இன்றைக்கி போயிட்டு ஷோரூம் எடுக்கணும், புதுசாக டியூக் 200 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி எடுக்கலாம். ஒரு சின்ன செல்ஃபு தான் போட்டேன். இந்த வண்டி வேறு லெவல். உண்மையிலே TN73 ராணிப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷனு புதுசு. இந்த வண்டியை பற்றி குவாலிட்டியோ கிலோமீட்டரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. புது வண்டி என்னவோ அதுதான். புது வண்டியாவது போனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா பிட்டிங் போடணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே நமக்கு பண்ணி ரெடி டு யூஸில் வந்திருக்கு. இந்த வண்டிக்கு பெஸ்ட்டாக ஸ்கோட் பண்ணுற ரேட்டு பார்த்திங்கன்னா 199. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 248 சம்திங்கில் வருது, எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இந்த அவுட்லுக் காமிப்பான். ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை. புது வண்டி தான். 199 சொல்கிறாங்களேன்னா 199 பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட் கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ. ஏன்னா டீலர் வண்டி தான் இது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரோம்னா அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 ரூபாலேருந்து 60 ரூபா கட்டிங்கன்னா மீதி ஃபைனான்ஸாக பண்ணி கொடுத்துடலாம். மீதியை ஃபைனான்ஸாக பண்ணலாம், சிவில் நல்லா இருந்தால். இன்கம் ப்ரூஃப், அதாவது நம்ம வந்து டிரான்சாக்ஷனு மாதம் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன், அது ஒரு ப்ரூஃபாக காமிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் எங்கன்னா ஒர்க் பண்ணலாம், சேலரி பர்சனாக இருக்கலாம். ஸோ அப்படி இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி 1.25 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லை, சிவில் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு இந்த மாதிரி இன்கம் ப்ரூஃப் காமிக்கிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா 1,20,000 வரைக்கும் பண்ணலாம். வண்டி விட்டுறாதீங்க, ரொம்பவே வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக இது லோக்கல் வண்டி, சோல்ட் அவுட் ஆகிடும். இது நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தான், நமக்கு ஒரு திருப்தி. நல்ல பொருள் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். இந்த வண்டி மிஸ் பண்ணுற வேணாம். இந்த வண்டி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா யுவராஜ் பைக்ஸ் திமிரி, லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸ். ஸோ இது ஹை பட்ஜெட்டு தான், அதனால் என்னென்னு கமெண்ட் பண்ணுறாதீங்க. ஏன்னா வண்டிக்கு ஏற்ற விலை தானே கொடுக்க முடியும். வண்டி சூப்பராக இருக்குது, வண்டியை மிஸ் பண்ணுற வேணாம். புதுசாக எடுக்கணும் நேரம் ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரேட்டு கேளுங்க, தப்பே கிடையாது. பொருளை பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கும் மார்க்கெட் தெரியும். ஸோ பெஸ்ட்டாக தான் நீங்களை கேட்பேன்னு நினைக்கிறேன். என்னோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு லோ பட்ஜெட் யுவராஜ்னு போட்டீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம லொக்கேஷன் இங்கே வந்துடும். நீங்கள் பஸ்ஸுலேயோ வந்தாச்சுன்னா ஆர்காட்லேருந்து ஆரணி போகிற ரோட்டில் திமிரி இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லேயே இருக்குது. இந்த ஒரு வண்டி தான் அப்படின்னா அப்படி இல்லை. கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஏகச்சக்கமாக எடுத்துருக்கோம். நம்ம யூத்துக்காக ஒரு வண்டியும் ஷோரூம் கண்டிஷன் எடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா புது வண்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி எடுக்கலாம். ரேட்டு தான் நீங்கள் பார்க்கிங் பண்ண தேவையில்ல. வண்டியில் பற்றி குவாலிட்டியோ எதுவும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அவ்வளோ பக்கா கண்டிஷனில் பார்த்துருக்கேன். ஸோ புல்லட்டும் இருக்குது, வண்டி எல்லாமே இருக்குது. ஸோ வேறு லெவல், மிஸ் பண்ணுறாதீங்க. அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு முறை பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக நம்ம பார்த்திங்கன்னா சேனல் உங்களுக்கு பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்ட்டாக ஆஃபரும் ரேட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம். மற்றவங்களோட கம்மியாக ரொம்ப கரெக்டாகவும் கொடுக்குறோம். ஸோ நன்றி, வணக்கம்.